இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா, இல்லைன்னு சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே யோபுவினுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கும் போது யோபு சொல்கிறார், அவருடைய வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி யோபுவினுடைய புத்தகம் 23வது அதிகாரத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். 23:14 வசனங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவருக்கு உண்டு. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும், அதாவது யோபுவினுடைய நாட்களிலே வேத புத்தகம் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் எதுன்னு சொன்னால் யோபுவினுடைய புத்தகம். யோபுவினுடைய புத்தகத்தை எழுதினது தீர்க்கதரிசியாகிய மோசே. மோசே எழுதின காலத்திலே இந்த யோபு இவ்வுலகத்திலே இல்லை. யோபு மோசேக்கு பல ஆண்டுகளுக்கு, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணம், சட்டதிட்டங்கள் இதெல்லாம் என்ன செய்யவில்லை, கொடுக்கப்படாத ஒரு காலகட்டத்திலே ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த, உதடுகளிலிருந்து வந்த கற்பனைகளை அவர் என்ன செய்தார்? ஆண்டவரோடு பேசுகிற ஒரு மனிதனாக, ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிற ஒரு மனிதனாக, ஆண்டவரோடு இடைபடுகிற ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஆகவே தான் அவர் சொல்கிறார், அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்? தேவனை விட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? கடந்து வர முடியாது என்கிற ஒரு நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை தான் ஆண்டவராகிய தேவன் வார்த்தை மூலமாகவே நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு நாளைக்கு நம்ம உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் வேதத்தை நாம் வாசித்தால் 30 நிமிடங்கள் நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இடம் அளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கவில்லை என்று சொன்னால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் இழந்து போவதற்கு அது ஏதுவாக அமைந்துவிடும். அப்போ தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பாருங்க, பல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதற்கு விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நேற்றைய தினத்திலே தஞ்சாவூர் பகுதியிலே ஒரு பழைய இரும்பு கடையிலே 2 புதிய ஏற்பாடுகள், அங்கே அந்த பழைய புத்தகங்களோடு சேர்ந்து 2 புதிய ஏற்பாடுகள் அப்படி கீழே எடுத்து போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் அந்த கடையில போய் அந்த வேலை செய்வதற்கு சில பக்கெட்டுகளை வாங்கிவிட்டு நான் அந்த வேத புத்தகத்தை பார்த்த பொழுது தொடர்ந்து என்னால் அதை கடந்து செல்ல முடியவில்லை. ஆகவே நான் அந்த 2 வேத புத்தகத்தையும் நான் என்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு அந்த கடைக்காரர்களிடத்தில் சென்று இந்த புத்தகத்திற்குரிய தொகையை நான் என்ன செய்து விடுகிறேன்? கொடுத்து விடுகிறேன். என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கொடுத்த பொழுது அவர் சொன்னார், இல்லை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். அப்போ தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய வசனம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே அவர்களுடைய அதாவது மனிதர்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய, இல்லைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வில்லாத ஒரு நிலையிலே மக்கள் என்ன செய்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த வாக்குத்தத்தமானது நம்ம வாசிக்க கேட்ட வார்த்தையின்படி முந்தினவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன பிற்பாடு அவர்கள் பூமியினுடைய பல பகுதிகளிலும் அவர்கள் என்ன செய்தார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 40 இருந்து தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 40வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், பின்வாங்கி போயிருந்த ஒரு நிலைமையை நாம் என்ன செய்ய முடிகிறது, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது. அப்போ பின்வாங்கி போயிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, பின்வாங்கி போயிருந்ததுனாலே வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், அனுபவித்து தங்கள் தேசத்தை விட்டு தங்கள் இருப்பிடத்தை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பல நாடுகளுக்கு அவர்கள் அகதிகளாக சென்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே மீண்டும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறது தான் இந்த ஏசாயா 43வது அதிகாரத்தில் உள்ள வசனங்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமாக ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நாம் பின்வாங்கி போனதினாலே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனியாதபடிக்கு, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நாம என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நாம் என்ன செய்து விடுகிறோம், தூரமாக போய்விடுகிறோம் இல்லையா? அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், வாசிக்கிற பொழுது உண்மையாகவே நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து நாம் வாசிக்கிறோமா, இல்லை என்றால் அதை வாசிக்க வேண்டும் என்பதற்காக நாம் வாசிக்கிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவனுடைய வார்த்தையை எடுக்கிற பொழுது இந்த வார்த்தையை நேசித்து நான் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஏதோ நம்ம கடமைக்காக நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய அந்த வார்த்தையினாலே எந்த ஒரு பயனும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட போவதில்லை. ஆகவே இந்த 43வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார் பாருங்க. அதாவது அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கிற பொழுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்ப இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை, அவர்கள் என்ன செய்தார்கள், முற்றிலுமாக அவர்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாக துடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ முந்தினவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன், புதிய காரியத்தை நான் என்ன செய்வேன், நிச்சயமாக நான் உனக்கு செய்ய போகிறேன். உனக்கு புதிய நம்பிக்கையை நான் என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். உன்னுடைய சிறையிருப்பின் நாட்களை நான் என்ன செய்ய போகிறேன், முடிவுக்கு கொண்டு வர போகிறேன். ஆகவே தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற பொழுது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் செலுத்தி போனாய். இந்த